கொழும்பு அரசியல் பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி. திரைமறைவில் அனுரவின் அரசியல் சதுரங்க விளையாட்டு. அதிரடியாக இடைநிறுத்தப்பட்ட சஜித் கட்சியின் உறுப்பினர்கள். எதிர்க்கட்சியினருக்கு அரசாங்கம் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. மன்னாரில் சங்குடன் இணைய தயார். தமிழரசு கட்சி அதிரடி அறிவிப்பு. உலகை ஆட்டம் காண வைக்கும் ஈரான். உச்சம் தொடப்போகும் எரிபொருள் விலை. அனுரவின் அதிரடி. விரைவில் சிக்கப்போகும் நாமல் மற்றும் ஜோசித. ஈரான் உளவுத்துறை தலைவரை போட்டு தள்ளிய இஸ்ரேல் உறுதிப்படுத்திய நெதன்யாகு. இஸ்ரேலின் முக்கிய புள்ளியை தூக்கிலிட்டது ஈரான். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அனைவரையும் சிறையில் அடைக்கப் போவதாக வீடமைப்பு பிரதி அமைச்சர் டிபி சரத் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்வரும் தேர்தல் காலம் வரும்போது எதிர்க்கட்சியின் அனைத்து அரசியல்வாதிகளும் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என, தேர்தலில் போட்டியிடுவதற்கு தேசிய மக்கள் சக்தியை தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். கூட்டணி அமைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை கைப்பற்ற எவரேனும் உத்தேசித்திருந்தால் அவர்களினால் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரத்தை மட்டுமே பிடித்து வைத்திருக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த தேர்தலின் போது எதிர்க்கட்சியினர் சிறையில் இருப்பார்கள் எனவும், அது தமது தேவைக்காக அல்ல எனவும், நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் அடிப்படையில் சிறைக்கு செல்வார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மையில் இருவருக்கு 20 மற்றும் 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பொலனறுவை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளுக்கு பின்னர் கொழும்பு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கண்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் விராய்கிலி பெல்தசார் கொழும்பு மாநகர சபையின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் பல தசாப்தங்களாக கொழும்பு நகராட்சியை கைப்பற்றி வைத்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. விராய்கிலி பெல்தசார் ஒரு சமூக சேவகராகவும் முன்னாள் ஊடக தொகுப்பாளராகவும் அறியப்படுகின்றார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் தங்கள் அணியை வழிநடத்த தேசிய மக்கள் சக்தியால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கொழும்பு மாநகர சபையின் 117 ஆசனங்களில் 48 ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி வென்ற நிலையில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெறாததால் மேயரை தெரிவு செய்வதில் குழப்ப நிலை நிலவியது. எவ்வாறாயினும் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவுடன் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் 64 வாக்குகளை பெற்ற விராய்கிலி பெல்தசார் மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன்படி வரலாற்றில் 3வது முறையாக ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தாத ஒருவர் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பதவியேற்றுள்ளார். இதற்கு முன்னர் 1950ஆம் ஆண்டில் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த என்.எம். பெரேரா மற்றும் 2006ஆம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளரான உவைஸ் எம் இமிரிடியாஸ் ஆகியோர் கொழும்பு மாநகர சபையின் மேயர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தம்புள்ளை பிரதேச சபையின் 6 உறுப்பினர்களின் கட்சி உறுப்பினர் பதவி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கையொப்பத்துடன் கூடிய அறிக்கையை வெளியிட்டுள்ளார். தம்புள்ளை பிரதேச சபையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை நியமிப்பதில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி நிர்வாக குழு மற்றும் கட்சி செயற்குழுவின் முடிவை உறுப்பினர்கள் பின்பற்றாததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய சுசில் ஹேரத், அனில் இந்திரஜித் அசநாயக்க, தனஞ்சய சம்பத் கரடகொள்ள, பிரியரஞ்சன குமார ரத்நாயக்க, ஹேரத் முடியன் லோகா குமாரி மற்றும் கெருஷாந்தி தில்ருக்சி பிரேமரத்ன ஆகியோரின் பதவி இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் போர் நிலைமை தொடர்ந்தால் உலக சந்தையில் மசகு எண்ணெயில் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துக்கூறல எச்சரித்துள்ளார். இது நாட்டின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என பேராசிரியர் வசந்த அத்துக்கூறல குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி அந்த நாட்டின் மீது இஸ்ரேல் முதலில் தாக்குதல் நடாத்தியது. ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள், ஏவுகணை சேமிப்பு கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடாத்திய நிலையில் அணு விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பலர் உயிரிழந்தனர். அத்துடன் ஈரானில் உள்ள உலகின் மிகப்பெரிய எரிவாயு கிடங்கின் மீது நேரடி தாக்குதல் நடாத்தியுள்ளது. குறித்த தாக்குதல் மூலம் தினசரி 1.2 கோடி கனமீட்டர் எரிவாயு உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் ஏவுகணைகளை வீசி கடும் தாக்குதல் நடாத்தியது. இதில் இஸ்ரேலின் ராணுவ மையங்கள், விமானப்படை தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. டெல் அவீவ், ஜெருசலேம் உள்ளிட்ட பல நகரங்களில் நடாத்தப்பட்ட தாக்குதலில் ஏராளமான கட்டடங்கள் இடிந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மொத்த உலக எரிசக்தி விலை ஏற்கனவே 14% உயர்ந்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள போர் தொடர்ந்தால் ஐரோப்பா, ஆசியா உள்ளிட்ட பகுதி நாடுகளில் எரிபொருள் விலை உயரும் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
இலங்கையில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோசித ராஜபக்ஷ ஆகியோரிடம் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் உள்ள பல விசாரணைகள் தொடர்பில் நீதவான் நீதிமன்றத்திற்கு ஏராளமான வழக்குகள் தொலைநகல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளன. அதன் பிறகு அந்த விடயங்கள் தொடர்பில் உயர்நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். அதுதான் கடைசி படி. அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு தண்டனை வழங்க அதிகாரம் உள்ளது. அரசு நிறுவனங்களின் முக்கியமான பங்கு வழக்குகளை விசாரித்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதாகும். இப்போது கெகலிய ராம்புகவெல்ல மேர்வின் சில்வாவின் விசாரணை முடிவுக்கு வருகின்றது. குற்றப்பத்திரிகை மிக விரைவில் ஒப்படைக்கப்படும். இந்த நிலையில் கிறிஸ் பரிவர்த்தனை தொடர்பாக நாமலுக்கு குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டுள்ளது. ஜோசிதவிடமும் குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பல வழக்குகள் தொடர்பில் விரைவில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்து குற்றப்பத்திரிகையை வெளியிடுவார்கள். அதன் பிறகு நீதிமன்றத்திற்கு செல்வதே பணி என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது இஸ்ரேலின் 2 மொசாட் உளவாளிகள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஈரானின் உளவுத்துறை தலைவர் மற்றும் 2 தளபதிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல் குறித்து ஆங்கில செய்தி சேவை ஒன்றுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அளித்த பேட்டியில், தெஹ்ரானில் உள்ள ஈரானின் உளவுத்துறை தலைவர் மற்றும் 2 தளபதிகள் கொல்லப்பட்டதாக அறிவித்துள்ளார். இதனிடையே ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் உளவுத்துறை தலைவர் முகமது கசௌமி மற்றும் துணைத் தலைவர்கள் ஹாசன் மொஹாசிக் மற்றும் மொஹ்சின் பகேரி ஆகியோர் கொல்லப்பட்டதாக ஈரான் ஊடகம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு உளவு தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட மொசாட் உளவாளி ஒருவர் தூக்கிலிடப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் நீதித்துறையின் ஊடக மைய தகவல்களின்படி ஈரானின் உச்ச நீதிமன்றத்தினால் விசாரணை, மேல்முறையீடு மற்றும் தீர்ப்பின் இறுதி உறுதிப்படுத்தல் உள்ளிட்ட முழு சட்ட செயல்முறைக்கும் பின்னர் இஸ்மாயில் ஃபெக்ரி என அடையாளம் காணப்பட்ட நபர் இன்று திங்கட்கிழமை காலை தூக்கிலிடப்பட்டார். மொசாட் செயற்பாட்டாளர்களுடன் தீவிரமாக தொடர்பு கொண்டிருந்த போது ஈரானிய பாதுகாப்பு நிறுவனங்களால் ஃபெக்ரி டிசம்பர் 2023 கைது செய்யப்பட்டார். உளவாளி 2 மொசாட் அதிகாரிகளுடன் தொடர்பை பேணி ஈரானின் மூலோபாய தளங்களின் இருப்பிடங்கள், குறிப்பிட்ட நபர்களின் விவரங்கள் மற்றும் உள்நிறுவன பணிகள் உள்ளிட்ட முக்கியமான மற்றும் வகைப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு தகவல்களை சேகரித்து அனுப்ப முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மன்னார் மாவட்ட மக்களின் அரசியல் நலன் சார்ந்து செயல்படுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி தயாராக இருக்கும் நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு எங்களுடன் இணைந்து சபை அமைப்பதற்கு முன் வருவார்கள் என நம்புவதாக வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்போது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான சபைகளை அமைக்கும் நடவடிக்கைகள் உள்ளூராட்சி ஆணையாளரினால் இடம்பெற்று வருகின்றது. தேர்வு செய்கின்ற நிகழ்வு இடம்பெறவுள்ளது. அதன் அடிப்படையில் மக்களுக்கும் போட்டியிட்டுள்ள அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்தலையும் வழங்கும் வகையில் இந்த ஊடக சந்திப்பை மன்னார் மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்டத்தில்